சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கு விசாரணைக்காக சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட அறிவிப்பை காக்ரோச் ஜனதா கட்சி நிராகரித்திருக்கிறது. மேலும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் மற்றும் இந்நெருக்கடியை அரசு கையாண்ட விதம் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற தனது முதன்மையான கோரிக்கையை அக்கட்சி மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு வழக்கை விசாரணைக்காக சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பான அறிவிப்பை தற்போது நிராகரித்திருக்கிறது காக்ரோச் ஜனதா கட்சி. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், காக்ரோச் ஜனதா கட்சி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த வினாத்தாள் கசிவுகளில் ஈடுபடுபவர்களை கடுமையாக தண்டிக்கும் வகையில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி சற்று முன்னதாக அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பை காக்ரோச் ஜனதா அமைப்பு நிராகரித்திருக்கிறது. இதற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம், நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் இந்த விவகாரம் நெருக்கடியை அரசு கையாண்ட விதம் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும் என்று தங்களுடைய அந்த முதன்மையான கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. இப்படி இந்த அறிவிப்பை அவர்கள் தெரிவித்திருப்பதன் மூலம் தாங்கள் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை, பிரதமருடைய இந்த அறிவிப்பை நாங்கள் ஏற்கப் போவதில்லை, தங்களுடைய முதன்மை கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.